வெல்கம் டு யூனிக் வேர்ல்ட் எபிசோட் 8. ஒரு குட்டி கதை. மன்னருக்கு ஒரு மீனவன் மீன் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இது ரொம்ப அரிய வகை மீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே மன்னர் மகிழ்ந்து அவருக்கு ஒரு 5000 பொற்காசுகள் கொடுத்துருக்காரு. உடனே மகாராணி இதை பார்த்து ரொம்ப கோபம் கொண்டுட்டு ஒரு மீனுக்கு போய் இவ்வளோ பணமா, அதை திருப்பி வாங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சொல்றாரு, முடிஞ்ச வியாபாரத்தை மாற்றுவது அழகு கிடையாது அப்படின்னு மன்னர் மறுத்துறாரு. சரி, அவனை கூப்பிட்டு அந்த மீன் ஆனா பெண்ணான்னு கேளுங்கன்னு சொல்றாரு. ஆண் மீன் என்றா பெண் மீன் சொல்லுங்க, பெண் மீன் என்றா ஆண் மீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது அந்த ராணி ராஜாவுக்கு. எப்படியாவது அவனிருந்து பொற்காசுல பிடிங்கணும் அப்படின்னு மகாராணி எய்ம் பண்ணுறாங்க. உடனே மீனவன் திரும்பி கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்டோடனே அதை புரிஞ்சுக்கிட்ட மீனவன், இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை, இது அதிசய குணம் கொண்ட மீன், அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட மன்னருக்கு இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுது. உடனே 5000 பொற்காசுகளை எக்ஸ்ட்ரா இன்னும் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு பொற்காசுகள் தரையில் விழுந்து ஓடுது. உடனே அந்த மீனவர் தேடி போய் எடுக்கிறான். உடனே மகாராணிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உச்சிக்கே போயிரு கோபம். பேரரசக்காரன் பாருங்கள், கீழே விழுந்த ஒரு காசை கூட விடாமல் எடுத்துட்ருக்கான் அப்படின்னு மன்னன்ட்ட சொல்கிறாங்க. உடனே அவன் நிதானமாக திரும்பி சொல்கிறான், நான் அதை ஏன் எடுத்தேன் அப்படின்னா, அந்த நாணயத்தில் மன்னரோட உருவம் இருக்குது, அதை யாரும் மிதிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் அதை எடுத்தேன், அதை மிதித்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இன்னும் நெகிழ்ந்து போன மன்னர் மேலே 5000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. உடனே ராணி வாயை மூடிட்டு பேசாமல் போயிடறாங்க. இதோட நீதி என்ன? யாரிடம் எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவர்களே வெற்றி அடைகிறார்கள். தேங்க்யூ.